அன்பின் நல்ல பிதாவை இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். தேவனை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி தேவனே. இங்கே வந்திருக்கிற மக்களுக்காக நன்றி, தூரத்துலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நன்றி. எல்லாத்தை விட நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருப்பதற்காக நன்றி. ஜெபிக்கும்படி எங்களை அழைக்கிறீர், எங்களை வரவேற்கிறீர், தைரியமாய் கிருபாசன தண்டை வர சொல்லியிருக்கிறீர். ஆகவே வர வேண்டிய விதத்தில் வர கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய கிருபையினால தான் வருகிறோம், உம்மை நம்பி வருகிறோம், விசுவாசத்தோடு வருகிறோம். உம்முடைய வசனத்தில் பதிக்கப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு ஏற்றபடி ஜெபிக்க, உமக்கு பிரியமான ஜெபங்களை ஏறெடுக்க, பதில் பெறுகிற விதத்தில் ஜெபிக்க நீர் தாமே எங்களை வழி நடத்த வேண்டும். வசனத்தை புரிந்து கொள்ள வெளிச்சத்தை தாரும். அதை எங்கள் வாழ்க்கைக்கு, எங்கள் ஜெபத்துக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஞானத்தையும் தாரும். அர்த்தமுள்ள வல்லமையுள்ள ஒரு நேரமாக இது அமையட்டும். எல்லாத்தின் மூலம் நம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். உட்காரலாம். கடந்த சில வாரங்களாக நாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில முக்கிய பெரிய ஜெபங்களை தேர்ந்தெடுத்து அதை படித்து அதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு அதை வச்சு ஜெபிக்கிற ஒரு வழிமுறை அப்படியே பயன்படுத்திட்டு வரோம். அது தொடர்ந்து நாம் இன்றைக்கும் அப்படியே செய்வோம். ஆகவே இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டில் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கிற ஒரு ஜெபத்துக்கு நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஒரிஜினலாக நான் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அந்த அன்னாளுடைய நீண்ட ஜெபத்தை பார்க்கணும்னு விரும்பினேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அன்னாளினுடைய அந்த நீண்ட ஜெபம் இருக்குது பாருங்கள். அதை தான் பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் இதை படிக்க படிக்க அந்த 1ஆம் அதிகாரத்திலே அவங்களுடைய இன்னும் சிறிய ஒரு ஜெபம் இருக்குது, அதையும் பார்க்காம இருக்க முடியல. ஆகவே இந்த வாரம் நம்ம 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அவங்களுடைய சிறிய ஜெபத்தை பார்ப்போம். அடுத்த வாரம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அவங்களுடைய பெரிய ஜெபத்தை பார்ப்போம், அல்லது நீண்ட ஜெபத்தை பார்ப்போம். அன்னாள் ஆங்கிலத்தில் ஹேனா அப்படின்னு வரும். அவங்கள பற்றி ஒரு ரோல் உங்களுக்கு தெரியலன்னா நான் லேசாக அறிமுகப்படுத்துகிறேன். அன்னாள் சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய தாய். சாமுவேல் தீர்க்கதரிசி யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளில் மிக பெரிய சிறந்த ஒரு தீர்க்கதரிசி. அவர் தான் தாவீதையே ராஜாவாய் நியமித்தது, அபிஷேகித்தது, தேர்ந்தெடுத்ததெல்லாம். தாவீது ராஜாவாக ஆயிட்ட பிறகு கூட பாவம் செய்கிறப்போ தாவீதை குற்றஞ்சாட்டி நீ செய்தது தப்புன்னு சொல்கிறது இன்னொரு தீர்க்கதரிசி. அப்போ தீர்க்கதரிசினுடைய பவரை பாருங்கள். தீர்க்கதரிசி ஒரு விதத்தில் ராஜாவோட பெரிய ஆள். ராஜாவே தீர்க்கதரிசியை கேட்டு தான் ஆகணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் வருகிறதுன்றதுனால ராஜா நாட்டையே ஆண்டா கூட தேவன் என்ன சொல்கிறாருன்னு வர்றப்போ அந்த தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். அப்போ ராஜாவோட ஒரு விதத்தில் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் தேவனுடைய அந்த தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிகளில் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி தான் சாமுவேல். அவருடைய தாய் தான் அன்னாள். அவங்களுடைய ஜெபங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அவங்களுடைய இந்த சுருக்கமான ஜெபம், 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அவங்களுடைய நீண்ட ஜெபம், த ப்ரேயர்ஸ் ஆஃப் ஹேனா, அன்னாளுடைய ஜெபங்கள், அதான் பார்க்க போகிறோம். இந்த ஜெபங்கள் ஏன் முக்கியம்னா, ஒன்று இஸ்ரவேலினுடைய சரித்திரத்தில் ரொம்ப முக்கியம். இந்த அன்னாளுடைய ஜெபத்தினால தான் அன்னாளுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வளர்ந்து அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த பீரியடில் அவங்க சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் பொதுவாகவே வாழ்க்கை இப்படி தானே, கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னுவாங்க, கொஞ்சம் ஏத்தம் இறக்கமாக இருக்கும். இல்லை அப்படியே இப்படி ஒன்றும் போகிறதில்ல வாழ்க்கை. அப்படி போனால் நல்லாயிருக்கும்னு நாம் நினைக்கிறோம் சில நேரம். ஸ்டடி அப்படி வழக்கமாக எப்படி போகுது வாழ்க்கை, கொஞ்சம் ஏத்தம் கொஞ்சம் இறக்கம், கொஞ்சம் ஏத்தம் கொஞ்சம் இறக்கம். அப்படி இஸ்ரவேலுடைய சரித்திரத்துலேயும் அப்படி நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புன்னு அப்படியே ஒரு பீக்குக்கு போகுது எகிப்தில். அப்புறம் திடீர்னு அடிமையாடுறாங்க. அப்புறம் திரும்ப கீழேருந்து அவங்கள அப்படியே தேவன் கொண்டு போகிறாரு. யோசுவா கானான் தேசத்துக்குள்ளே அவங்கள கொண்டு போய் அங்கே அந்த தேசத்தை சுதந்திரிக்க வச்சு அங்கே ஒரு பீக்குக்கு போகுது, அங்கே ஒரு உச்சகட்டத்துக்கு போகுது. திரும்ப அங்கே அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிடுது. முன்ன மாதிரி இல்லை. அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா கண்டபடி வாழ்கிறாங்க இஸ்ரவேல் மக்கள், பாவத்தை செய்கிறாங்க, தேவனை விட்டு தூரமாக போகிறாங்க. இந்த நியாயாதிபதிகளே எல்லாம் சரி ஒன்றும் கிடையாது. சிம்சோன்லாம் பாருங்கள், ஒரு பக்கம் தேவன்
என்னுடைய செயலை செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் கண்டதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காப்லையா சாம்சன். அப்போது அப்படியே ஒரு டிக்ளைன் ஆகிடுது. ஒரு தாழ் இடத்துல இருக்கிறப்போ தான் 1 சாமுவேல் தொடங்குது. இதுக்கு முன்னால் ரூத் அம்மாள்லாம் அவங்களாம் ஒரு எக்ஸப்ஷன் சொல்லலாம், ஒரு விதிவிலக்கு. எல்லாரும் அவங்கள மாதிரி ஒன்றும் இல்லை, அவங்களே அந்நிய நாட்டிலேருந்து வந்த ஒரு பெண்ணு. ஆனால் இஸ்ரவேல் மக்களுடைய அந்த ஒரு ஆவிக்குரிய நிலை இந்த 1 சாமுவேல் தொடங்குறப்போ ஒன்றும் சூப்பரான ஒரு நிலை ஒன்றும் கிடையாது. அந்த மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை கொண்டு வந்து, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து திரும்ப அவங்கள கட்டி எழுப்புறதுக்கு பெரிய விதத்தில் முக்கியமாக இருந்த ஆள் சாமுவேல். ஆனால் சாமுவேல் அவங்க அம்மா ஜெபம் இல்லைன்னா பிறந்திருக்க கூட மாட்டார். சாமுவேல் பிறந்திருக்க கூட மாட்டார். அவங்க அம்மா ஜெபிச்சதுனால தான் அவங்க சாமுவேலை பெற்றெடுத்தாங்க. ரொம்ப நாளாக அவங்களுக்கு பிள்ளையே இல்லை. தேவன் நிறைய முறை அந்த மாதிரி செயல்படுவார் பாருங்க. ரொம்ப நாள் பிள்ளை இல்லாதவர்களுக்கு அவர்கள் மூலமாய் யாராவது பெரிய ஒரு பிள்ளையை பிறக்க வைப்பார். பெரிய பிள்ளை இல்லை, அந்த பிள்ளை ஒரு நாள் பெரிய ஒரு ஆள் ஆகிடுவாங்க. திரும்ப திரும்ப அதை பார்க்கலாம் பைபிளில். தெர் இஸ் அ பேட்டர்ன். பிள்ளை பெற முடியாதவர்கள் ரொம்ப காலமாக பிள்ளை பெற முடியாமல் அப்புறம் தேவன் அற்புதம் செஞ்சு அந்த பிள்ளை பிறக்கிறப்போ அநேக நேரம் பாருங்கள் அந்த பிள்ளை ரொம்ப பெரிய ஆள் ஆகிடும். பார்த்துருக்கீங்களா? ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை, அவனுக்கு பிறக்கிற பிள்ளை தான் தேவனுடைய மீட்பின் திட்டத்தை முன் கொண்டு போகிறார். அதே மாதிரி ஈசாக்கும் கல்யாணம் பண்ண பிறகு 20 வருஷம் பிள்ளை இல்லை. நிறைய பேருக்கு தெரியாது, ஈசாக்குக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்தது. கல்யாணம் ஆயிட்ட பிறகு 20 பைபிள் இருக்குது, நீங்கள் கரெக்டாக வாசித்தீங்கன்னா பிடிப்பீங்க அதை. அவர் கல்யாணம் ஆகிறப்போ 40 வயசு, பிள்ளை பிறக்கிறப்போ 60 வயசு. 20 வருஷம் பிள்ளை இல்லை. அவரும் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறார், பிள்ளை பிறணும்னு தீவிரமாக ஜெபிச்ச பிறகு பிள்ளை பிறக்குது. யாக்கோபுக்கு 2 மனைவிகள், அதில் 2 மனைவிகளுக்கு இந்த பிரச்சனை இருந்தது. இந்த மாதிரி இஸ்ரவேலுடைய சரித்திரத்தில் நிறைய பார்க்கலாம். சிம்சோனுடைய அம்மா மனோவா, அவனுடைய மனைவி, அவங்களுக்கும் கொஞ்ச காலம் பிள்ளை இல்லை, அப்புறம் தான் பிள்ளை பிறக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது என்ன பேட்டர்ன்னா, ரொம்ப காலமாக பிள்ளை இல்லாதவர்களுக்கு தேவன் அற்புதம் செஞ்சு பிள்ளையை கொடுக்குறப்போ அந்த பிள்ளை ரொம்ப பெரிய ஆள் ஆகிடுது. ஒருவேளை பிள்ளை இல்லாதவர்கள் யாராவது பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். தேவன் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பாரு, அந்த பிள்ளை ரொம்ப பெரிய ஆளாகவும் நம்புங்க. நீங்கள் தேவன் இப்படிப்பட்ட விதத்தில் செயல்படுறாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இது. இவங்க ஜெபம் தான் அந்த பிள்ளைய பெக்கும்படி உதவிச்சு. தேவன் தான் பிள்ளையை கொடுக்குறாரு, ஆனால் ஜெபத்தின் மூலமாய் கொடுக்குறாரு. அப்போது இஸ்ரவேலினுடைய அந்த சரித்திரத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு ஜெபம்னு நான் சொல்கிறேன். ஒரு நாட்டில் எழுச்சியை கொண்டு வந்த ஜெபம், நாட்டுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்த ஜெபம், நாட்டுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த ஜெபம். இது பிள்ளைய பெக்கிற ஜெபம் மட்டும் இல்லை, அதை விட பெரிய ஜெபம். அது மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டில் மரியாளுடைய ஜெபமே இதை வச்சு தான் ஜெபிச்ச மாதிரி தெரியுது. நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் வீட்டில் போய். நான் டைம் இல்லை. மரியாள் இயேசுனுடைய தாய் மரியாள் ஜெபிக்கிறாங்க இல்லையா, அவங்க ஜெபத்தையும் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அன்னாளுடைய ஜெபத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். நிறையா என்னமோ இந்த ஜெபத்தை பார்த்து அவங்க பண்ண மாதிரி, இந்த ஜெபம் அவங்க மனசில் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போது இது ஒரு நல்ல ஜெபம், முக்கியமான ஜெபம். இதுலேருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அவை நம்ம ஆரம்பிப்போம். முதலாவது அன்னாளுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய ஜெபத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 பிரச்சனை அவங்களுக்கு. ஒன்று பிள்ளை இல்லை. 2ஆம் வசனம் சொல்லுது அவங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா. அந்த காலத்தில் பிள்ளை இல்லைன்னா உங்களுக்கு பெரிய லாஸ். இப்போ இந்த காலத்திலே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க பிள்ளை இல்லைன்னா. அந்த காலத்தில் தலை குனிந்து வாழ்கிற ஒரு அளவுக்கு சமுதாயம் அப்படி இருந்தது பாருங்க. உங்களுக்கு பிள்ளை இருந்தால் தான் நாளைக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி. பிள்ளை இருந்தால் தான் நாளைக்கு வளர்ந்து உங்களை வயசான காலத்தில் பார்த்துக்க முடியும். பிள்ளை இல்லைன்னா உங்களுக்கு யாருமே ஆதரவாளர் இருக்க மாட்டாங்க. ஒரு வயசை தாண்டி நீங்கள் உங்களே பார்த்துக்க முடியாது. உங்கள் பிள்ளை தான். அதுவும் குறிப்பாக ஒரு தாய், ஒரு பெண்ணு, அவங்களுக்கு எப்படி அந்த சமுதாயத்தில் எப்படி இருந்ததுன்னா, புருஷன் செக்யூரிட்டி. ஆனால் புருஷன் எப்போவுமே இருப்பாரா? அப்படி தான் ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க பாருங்கள். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு மகன் இருக்கணும், அந்த மகன் தான் நம்மளை பார்த்துக்கணும். ஸோ ப்ராக்டிக்கல் ரீசனும் இருந்தது. அது மட்டும் இல்லை, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து. பிள்ளை இல்லைன்னா ஒரு அந்தஸ்தே இல்லை. அந்த ஒரு சமுதாயத்தில் மட்டமாக நினைப்பாங்க, இழிவாய் பார்ப்பாங்க. அப்போது இந்த காலத்தை விட அந்த காலத்தில் பிள்ளை இல்லைன்னா ரொம்பவே அது ஒரு பெரிய லாஸு. இன்னொரு பிரச்சனை அந்த அம்மாவுக்கு, பிள்ளை இல்லைன்றது மட்டும் இல்லை, அவங்க புருஷனுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறாங்க.
இந்த மனைவி பிள்ளை இல்லாத குறைய பெரிய குறை. அந்த அடுத்த மனைவி இருக்கு பாருங்க, அந்த மனைவி இதை சுட்டி காமிச்சு அவங்கள இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது மனைவி 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? 6-7. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இப்போது பெண் அந்த அடுத்த மனைவி, அன்னாள் ஒரு மனைவி, புருஷனுக்கு இன்னொரு மனைவி இருக்காங்க. அவங்க இவங்களை இன்சல்ட் பண்ணுறாங்களாம், விசனப்படுத்துகிறாங்களாம், மிகவும் விசனப்படுத்துகிறாங்க, துக்கப்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்குன்னா இவங்க சாப்பிடாம அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு. சிலர் சொல்கிறாங்க பைபிள் 2 மனைவி கூட வச்சுக்கலான்னு சொல்லுது. அப்படி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் நான். பைபிள் 2 மனைவி கூட வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்புன்னு சொல்லி பைபிள் வச்சுக்கலாம் போல இருக்குது. பைபிளை பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்றாங்க. பாருங்கள் பைபிள் எத்தனை பேர் 2 மனைவி வச்சுக்கிட்டு, யாக்கோபுக்கு 2 மனைவி, சிலருக்கு அதுக்கு மேலே. இப்போ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, தேவன் அவங்கள ஏற்றுக்கிட்டார்ல, இப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள். ஆனால் எந்த பைபிளை வாசித்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பைபிளில் ஒரு மனைவிக்கு மேலே இருந்த எல்லா இடத்தையும் பாருங்கள் நீங்கள், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே, யாக்கோபுக்கு 2 மனைவி, 2 மனைவிக்கும் பிரச்சனை, யாக்கோபுக்கும் பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் பிரச்சனை. ஒவ்வொரு கேஸ் பைபிளில் ஒரு கேஸ் கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனைவிக்கு மேலே ஒருத்தன் வச்சு அவங்க ஃபேமிலி லைஃப் ஒரு சமாதானமாக தேவையில்லாத ஒரு தொல்லை இல்லாமல் போகிறத பார்க்கவே முடியாது. நீங்கள் பைபிளில் நீங்கள் தேடி பாருங்கள். ஒவ்வொரு கேஸ்லேயும் ஒரு மனைவிக்கு மேலே இருந்தாலே ப்ராப்ளம். ஒரு மனைவிக்கு இன்னொரு மனைவி மேலே பொறாம, இந்த புருஷன் 2 பேரையும் திருப்திப்படுத்த முடியாமல் அவன் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மனைவியுடைய பிள்ளைகள் அடுத்த மனைவி பிள்ளைகளோட சண்டை போட்டுக்கிறது. பைபிளில் ஒரு காரியம் இருக்கிறதுனால அது சரி அப்படி நம்ம செஞ்சுக்கலாம். இவங்க பைபிளில் இவங்க செஞ்சாங்க ஆனால் நானும் செஞ்சுக்கிறேன்ற லாஜிக் ரொம்ப முட்டாள்தானம். அது பைபிளில் ஜனங்க செஞ்ச கெட்டதும் இருக்குது, நல்லதும் இருக்குது, சரியானதும் இருக்குது, தவறானதும் இருக்குது, ஞானமானதும் இருக்குது, முட்டாள்தனமான காரியங்களும் இருக்குது. நமக்கு ஞானம் வேணும், எது சரி எது தவறுன்னு. தேவனுடைய ஒரிஜினல் டிசைன் என்னது? ஆதாமை பார்த்து சொல்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லைன்ட்டு 2 மனைவியாக கொடுத்தாரு, ஒரு மனைவி தான். அப்புறம் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு? இவங்க 2 பேர் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இருவர் ஒரு மாம்சமாய் இருப்பார்கள் தானே சொல்கிறாரு. இல்லை மூவர் ஒரு மாம்சமாக இருப்பாருன்னு சொல்கிறாரு, கிடையாது. இதுதான் தேவனுடைய ஒரிஜினல் டிசைன். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷி, 2 பேர் சேர்ந்து திருமணத்தில் ஒன்றா வாழ்கிறது. இதே டிசைனை தான் இயேசு திரும்ப மார்க் 10ஆம் அதிகாரத்தில் கன்ஃபார்ம் பண்ணுறார். ஆதியிலே தேவன் அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்ததுனால கணவன் தன் தாய் தகப்பனை விட்டுட்டு மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவராயிராமல் ஒருவராயிருப்பார்கள், ஒரே மாம்சம். அப்போது அங்கே தான் நம்ம தேவனுடைய ஒரிஜினல் டிசைனை பார்க்கலாம். பவுல் இதை எடுத்துக்கிட்டு அதை இன்னும் வேறு லெவல் கொண்டு போகிறார். கிறிஸ்து சபை அன்பு கூறுறது போல் கணவர் மனைவியை அன்பு கூறணும் அப்படின்லாம். அப்போது இந்த அன்னாளுக்கு வெறும் பிள்ளை இல்லாத பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த அடுத்த மனைவியும் பெரிய பிரச்சனை ஆகிட்டாங்க. அப்போது அவங்களுடைய வேதனையின் மத்தியில் அவங்க புருஷன் கொஞ்சம் ஆறுதல் படுத்த பார்க்குறாரு. முடிஞ்ச அளவுக்கு 2 மனைவி வச்சுருந்தா எவ்வளோ ஆறுதல் படுத்த முடியும்? ஒரு மனைவியை ஓரளவு பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாரு அவர். யார் இந்த மாதிரி சூழலில் எவ்வளோ முடியுமோ செய்கிறாரு. புருஷன் கொஞ்சம் சரி இந்த அம்மா கஷ்டப்படுது, நம்ம ஆறுதல் படுத்துவோம், நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அன்பு காமிப்போன்னு பண்ணுறாரு. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பென்னினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அந்த பலியிடுறதுக்கு அந்த சீலோ என்ற இடத்துக்கு போவாங்க. அங்கே தான் அங்கே கூடாரம் இருந்தது. அங்கே பலியிடுறப்போ பங்கிடுறப்போ அந்த மனைவிக்கு, அந்த ஒரு மனைவிக்கு கொடுக்கறது காட்டில் இந்த அடுத்த இந்த அண்ணாளுக்கு டபுளாக கொடுப்பாரான், ரெட்டிப்பான பங்கை அவன் கொடுப்பான். அதாவது பிள்ளை இல்லைன்றதுனால அந்த மனைவியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்பு காட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவன் செய்கிறான். யார்? இந்த புருஷன்.
ஆனாலும் அந்த அம்மாவுக்கு அது பத்தலை. பிள்ளை இல்லாத குறை ரொம்ப பெரிய குறையாக இருக்குது. அந்த அடுத்த மனைவி போட்டு இன்சல்ட் பண்ண இவங்க அழுதுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்போ 8ஆம் வசனத்தில் புருஷன் அவங்கள பார்த்து சொல்கிறாரு பாருங்க. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? என்ன சொல்ல வர்றாரு? நான் இருக்கேன்ல, ஏன் நீ அழுற? சரி, பிள்ளை இல்லைன்றது எனக்கு புரியுது, அந்த மனைவி ஒன்று இன்சல்ட் பண்ணுதுன்னு புரியுது. ஆனால் நான் உன்னை தானே ஒன்று அதிகமாக அன்பு கூறுறேன், உனக்கு தெரியலையா? தெரியாது அது உனக்கு? அப்போ நான் இருக்கேன்னு நினச்சி நீ திருப்தியாக இருக்க முடியாதா? என்னில் திருப்தி அடைய முடியாதா? 10 குமாரர் காட்டில் நான் உனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன், நீ என்ன நம்பு? நான் இருக்கிறதுனால திருப்தியாரு, என்னில் திருப்தியாரு, என்னில் மகிழ்ந்துரு. ஏன் இதை நினச்சி நீ துக்கப்படணும், அழணும்? இவ்வளோ பேசுகிறாரு. அடுத்த வசனம், சரி அண்ணாள்கிட்டருந்து ஏதோ ஒரு பதில் கிடைக்குமான்னு நம்ம எதிர்பார்க்குறோம். 9ஆம் வசனத்தில் சரிங்க, அந்த மாதிரி ஏதாவது பார்க்குறீங்களா? 9ஆம் வசனத்தில் அண்ணாள்கிட்டருந்து பதில் வருதா? அதுக்கு பதில் என்ன வாசிக்கிறோம்? சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணாள். பதிலே கிடையாது. இதை 6000 வேத வல்லுநர்கள் இதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவ்வளோ அந்த ஹஸ்பண்ட் இவ்வளோதான் சொல்கிறாரு, பதிலே கிடையாது ஒய்ஃப் கிட்டேருந்து. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், அதை நோட் பண்ணும். பதில் இருக்கிறதுக்கு பதில் அடுத்த வசனத்தில் என்ன பார்க்குறோம்? அன்னாள் எழுந்திருந்தாள். சொல்லுங்க, எழுந்திருந்தாள். அது ஒரு முக்கியமான இது பதம், அது ஒரு வார்த்தை கவனிக்கணும். எழுந்திருந்தாள்னா சும்மா நாம் பைபிளை வாசிக்கிறப்போ சில நேரம் இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு நினச்சிப்போம். சாப்பிட்டு முடித்த பிறகு எந்திரிப்பாங்க தானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அடுத்த வசனம் பாருங்கள். எழுந்திருந்தால் ஆசாரியன் ஆகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டல் ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மன கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி என்ன சொல்ல வருது? புருஷன் சொன்னதை இவள் ஏற்றுக்காம எழுந்திருந்து கர்த்தரிடத்தில் போய் ஜெபித்தாள். அதான் பாயிண்ட்டு. புருஷன் சொல்கிறான், நீ என்னில் திருப்தியாரு, என்னில் மகிழ்ந்துரு, என்ன நம்பு, நான் உனக்கு எல்லாமா இருக்கிறேன் அப்படின்றப்போ எந்திரிச்சு போய் நான் கர்த்தர்ட்ட போகிறேன், நான் கர்த்தர்ட்ட போகிறேன். முக்கியமான காரியம் நோட் பண்ணோம், பிறகு அதுக்கு வருவோம். போயிட்டு மனக்கசந்து 10ஆம் வசனம் மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறா. அவளுடைய விண்ணப்பத்தை தான் 11ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 11ஆம் வசனம் பாருங்க, வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அதான் அவளுடைய ஜெபம். அவளுடைய ஜெபத்திலேருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். 2 மைனர் பாடங்கள், 2 மேஜர் பாடங்கள் அப்படின்னு பிரிச்சிடுறேன். மொத்தம் 4 பாடங்கள். ஆனால் 2 மைனர் இஷ்யூஸ், மைனர் லெசன்ஸ். ஒன்று அப்புறம் மேஜர் பார்ப்போம். 2 மைனர் லெசன்ஸ். ஒன்று ஜெபத்தில் வெளிப்புறமாய் நாம் எப்படி ஜெபிக்கிறோன்றது அவ்வளோ முக்கியமே கிடையாது என்பதை அவங்க ஜெபத்தில் நீங்கள் பார்க்கலாம். 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம். தொடர்ந்து 12, 13 வாசிங்களேன். 12, 13 வாசிங்க. அதை அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க, வெளிப்புறமாக அது எப்படி காணப்பட்டது அப்படின்னு வரும். அது அவ்வளோ முக்கியம் கிடையாதுன்றது இந்த பகுதியில் வருது. 12, 13 வாசிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. ஏலி தான் அந்த காலத்தில் ஆசாரியன், அங்கே பிரீஸ்ட். அவர் எத்தனை பேர் ஜெபிக்கிறத பார்த்துருப்பாரு. வயசான காலம். இந்த சம்பவம் நடக்கிறதுக்குள்ளே அவருக்கு வயசு ஆகிடுது. ஆக்சுவலாக அவருடைய மகன்கள் முக்கால்வாசி டியூட்டிஸ் பார்த்துக்கிறாங்க. அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எத்தனை பேர் ஜெபிக்கிறத பார்த்துருப்பாரு. அவர் ஒன்றும் தெரியாத ஆள் ஒன்றும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா ஜெபிக்கவே இல்லை, குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிறாரு. ஏன் குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிறாரு? 2 காரணம். ஒரு காரணம் என்னன்னா, அவங்க வாய் மட்டும் அசையுது, எந்த சத்தமும் வெளியே வரமாட்டேங்குது. சைலண்ட்டாக ஜெபிக்கிறாங்க, ஆனால் வாய் அசைக்குது. இப்போ அந்த காலத்து பாருங்கள், இந்த சைலண்ட்டாக ஜெபிக்கிற வேலை, சைலண்ட்டாக வாசிக்கிறது, இதெல்லாம் இப்போ தான் ரொம்ப பரவலாக இருக்குது. இப்போ ஒரு புக்கை வாசிக்கிறப்போ நம்ம
வாயை கூட அசிக்காமல் பாட்டு வாசித்துனே இருப்போம். அந்த காலத்தில் அந்த பழக்கம்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அபூர்வன்றாங்க. அந்த காலத்தில் வந்து புக்கே முக்கால்வாசி பேர்கிட்ட இல்லை, வாசிக்கக்கூடிய திராணியும் முக்கால்வாசி பேர்கிட்ட இல்லை. வாசிக்கிறப்போ பொதுவாக எப்படி வாசிப்பாங்கன்னா பப்ளிக்காக சத்தமாக, சைலண்ட் ரீடிங் அதெல்லாம் பெருசாக இல்லை. ப்ரேயரும் ஜெபமும் சைலண்ட்டாக முக்கால்வாசி ஜெபிக்கவே மாட்டாங்களாம். சத்தம் கேட்கும், வாயை அசைக்கிறது மட்டும் இல்லை, சத்தம் கேட்கும். அதுதான் ஜெபிக்கிற ஒரு முறையாக இருந்தது. அதனால தான் அவ்வளோ வயசான ஒரு ப்ரீஸ்ட், ஒரு ஆசாரியன், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு தேவ மனுஷன் அந்த ஆலயத்தில் அந்த கூடாரத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா ஜெபிக்கவே இல்லை. இவங்க ஜெபிக்காத மாதிரி தான் அவருக்கு தெரியுது. அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டு. அவரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஜெபிக்கலை. ஏன்னா அவள் வாய் வந்து அசையுது, ஆனால் ஒன்றும் சத்தமே வரலை. ஏன் இதை நான் சுட்டி காண்பிக்கிறேன்னா, சில நேரம் கிறிஸ்தவர்களும் ஜெபத்தினுடைய அந்த வெளிப்புறங்களுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்து இது இப்படி தான் இருக்கணும், அது அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஜெபத்தில் வெளிப்புறம் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. பொதுவாகவே கர்த்தரிடத்தில் வர்றப்போ வெளிப்புறம் ரொம்ப முக்கியம் கிடையாது இல்லையா? அது ரெண்டாவது முக்கியத்துவம் தான். முதல் முக்கியத்துவம் வந்து உள்ளம், நம்முடைய எண்ணங்கள். அதாவது வாயை அசிச்சு சத்தம் வரல. இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். வர்ஷிப் பண்ணுறப்போ நிறைய தடவை கிறிஸ்தவத்தில் வெளிப்புறத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பாட்டு பாடி தேவனை துதித்து ஆராதிக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, ஏன் லைட் அடிக்கிறாங்க, ஏன் வந்து வெள்ளை லைட் இல்லை கலர் லைட்டை போடுறாங்க, ஏன் கலர் லைட்டு, ஏன் அது லைட்டினுடைய கலர் ஏன் இப்படி இருக்குது, இது ஆராதனைக்கு ஒத்து வராது. இதை பெரிய ஒரு சப்ஜெக்டை எடுத்து பேசின்னு இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி மியூசிக் இருக்குது, இந்த ஸ்டைல் மியூசிக் வந்து சபையில் ஒத்து வராது, இந்த சட்டையை ஏன் போட்டுக்கிட்டு இருக்காரு, ஷூ போட்டு ஏன் பிரசங்கம் பண்ணுறாரு. அதாவது வெளிப்புறம் வெளிப்புறம் வெளிப்புறம். அந்த மாதிரி ஏலிக்கும் வெளிப்புறம் தான் பெருசாக தெரியுது. பார்த்தா அவங்க ஜெபிக்கிற மாதிரி தெரியலையே, இது பார்த்தா ஒன்றும் ஆராதனை மாதிரி தெரியலையே, இது பார்த்தா ஆவிக்குரிய ஆராதனை மாதிரி. அப்படிதான் அவர் ஜட்ஜ், அவர் எக்ஸ்பர்ட். ஆக்சுவலாக எவ்வளோ காலமாக ஊழியத்தில் இருக்கிறாரு, எத்தனை பேர் ஜெபிச்சு பார்த்துட்டாரு. ஆனால் அவரே என்ன ஒரு முடிவுக்கு வராரு, இந்த அம்மா ஜெபிக்க வெளில குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிறாரு. என்ன கதையாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கும் இந்த மாதிரி தான் கிறிஸ்தவங்க வந்து மற்றவங்க ஆராதிக்கிறத பார்த்து, மற்றவங்க தேவனை தொழுது கொள்றதை பார்த்து அவங்கள கண்ணாம் பின்னான்னு பேசுகிறாங்க. இல்லை, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னது, அப்படி பண்ணக்கூடாது. ஜெபத்தில் வெளிப்புறம் வந்து ரொம்ப முக்கியம் ஒன்றும் கிடையாது. சத்தமாக ஜெபிச்சோமா, ரொம்ப குறைவு சத்தத்தோடு ஜெபிச்சோமா, சைலண்ட்டாக ஜெபிச்சோமா, பார்க்குறதுக்கு ஜெபிக்கிற மாதிரி தெரியுதா. தேவனுக்கு என்ன முக்கியம், உள்ளம், மனது, நோக்கம், விருப்பம், இதெல்லாம் தான் முக்கியம். அந்த சமாரிய ஸ்திரீ ஓட இயேசு ஒரு பேசிக்கிட்டு இருக்காருல அந்த கிணறாண்ட, அந்தம்மா சொல்லுது, அந்தம்மா பாருங்க இந்த மாதிரி எங்கே ஆராதிக்கணும் அதை சொல்லுங்கள், அதை பேசுங்க. சிலர் சொல்கிறாங்க எருசலேமில் தான் ஆராதிக்கணும், நாங்கள் சொல்கிறோம் இங்கே தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க. அவர் சொல்கிறாரு எங்கே ஆராதிக்கிறன்றது முக்கியமே கிடையாது, போ ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறது தான் முக்கியம். எங்கே ஆராதிக்கிறோம், என்னத்தை வெளியே பார்க்குறதுக்கு என்ன, இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டே கிடையாது. இதை பெரிய சப்ஜெக்ட் மாதிரி பேசிக்கிட்டு கடைசியில் இன்னும் முக்கியமானதை கோட்டை விட்டுறது. ஆவியோட அப்படின்னா அவனுடைய முழு ஆவியோட, இதயத்தோட, உண்மையோடனா கருத்தோட, சத்தியத்தோட, சத்தியத்தை அறிந்து உன் எண்ணங்கள் கரெக்டாக இருக்கணும், உன்னுடைய உள்ளம், உன்னுடைய நோக்கம் அது கரெக்டாக இருக்கணும். அதுதான் முக்கியமே ஒழிய எங்கே ஆராதிக்கிறோம், வெளிப்புறமா எப்படி இருக்குது, இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. சரி, கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலாம், ஆனால் ரொம்ப முக்கியம் கிடையாது. அப்போது சத்தமாகவும் ஜெபிக்கலாம், சைலண்ட்டாகவும் ஜெபிக்கலாம், வாயை அசைக்கலாம், சவுண்டு வராமல் கூட இருக்கலாம். எங்கேயாவது நீங்கள் போயிட்டுருக்கலாம், பஸ்ஸில் ட்ரெயினில் சுற்றில மக்கள் இருக்கலாம், நீங்கள் பாட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம். போய் சத்தமாக ஆபிரகாமின் தேவனே அப்படின்னு சொல்லி தான் ஜெபிக்கணும்னு ஒன்றும் கிடையாது. அல்லது பிரசங்கியார் ஜெபிக்கிற மாதிரி தான் ஜெபிக்கணும்னு கிடையாது. நாம் ஜெபிப்போம், அந்த ஒரு சவுண்டு வரணும், அந்த ஒரு முறை இருக்கணும், அப்படிலாம் நம்ம நினைக்கவே தேவையில்லை. அதெல்லாம் அவ்வளோ முக்கியமே கிடையாது. வேணா அப்படி ஜெபிக்கலாம், இல்லைன்னா அப்படி ஜெபிக்காமல் கூட வேறு மாதிரி ஜெபிக்கலாம். வேணா வெள்ளை லைட்டு போட்டுக்கலாம், இல்லை கலர் லைட்டு கூட
இதெல்லாம் பெரிய விஷயமா இது. வேணா பழைய ஆழ்த்து ஒரு கீர்த்தனை பாடலாம், இல்லை தப்பாங்குத்து ஸ்டைலில் கூட அவரை துதிக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இது. எது முக்கியம்? எப்படி பாடுறோம், ஆவியோட உண்மையோடு எப்படி ஜெபிக்கிறோம். ரெண்டாவது இது மைனர் பாடம் தான். ரெண்டாவது மைனர் பாடம் இவங்க ஜெபத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, இவங்க ரொம்ப மனக்கசந்து 10ஆம் வசனம் 16ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க. 16ஆம் வசனம் சொல்லுது, வேற மொழிபெயர்ப்பை பார்த்தேன். 16ஆம் வசனம் எப்படி சொல்லுதுன்னா, மிகுந்த துயரத்தினாலும் கவலையினாலும் மன்றாடுகிறேன். ரொம்ப கவலை, ரொம்ப துயரம், ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட், வெக்ஸ் ஆயிட்டாங்க. ஆங்கிலத்தில் அப்படியே வருது, வெக்ஸ்டாக நான் ஜெபம் பண்ணுறேன். இவங்க நான் சொன்னேன்ல, இந்த ப்ரீஸ்ட், இந்த ஆசாரியான் ஏலி குடிச்சிட்டு வந்தாங்கன்னு ஏந்திரமா நினச்சிக்கிட்டாரு. ஒரு காரணம் வாய் அசைது சவுண்டு வரல, இன்னொரு காரணம் பார்த்தா குடிச்ச மாதிரி தெரியுது. அதாவது அவங்க அந்த அளவுக்கு ஒரு மனக்கசந்து வெக்ஸாய் துக்கம் நிறைந்து இருக்கிறப்போ அவங்க முகத்தை பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த அம்மா முகமும் அந்த வாய் அசைறதும் அவங்க நடந்துக்கிறதும் அப்படியே குடிச்சா மாதிரி தெரியுது, ஒரு போதையில் இருக்கிற மாதிரி. ஆனால் அவங்க ஒன்றும் குடிச்சிட்டு ஒன்றும் வரல. அந்த அளவுக்கு மனக்கசந்து ஒரு துக்கம் நிறைந்தவர்களாய் ஜெபிக்கிறாங்க. இதுலேருந்து நான் என்ன பாடம் கற்றுக்கிறேன்னா, எவ்வளோ மனக்கசந்து, எவ்வளோ நாம் துக்கமாக இருந்தாலும், எவ்வளோ வெக்ஸ் ஆகிட்டாலும், எவ்வளோ இரிட்டேட் ஆகிட்டாலும், எவ்வளோ கோபமாக இருந்தாலும் நாம் தேவனிடத்தில் வரலாம், ஜெபிக்கலாம். அப்படி ஆயிட்டோன்றதுனால தேவனிடத்தில் வராமல் இருக்க வேண்டாம். சில நேரம் நம்ம நினச்சிக்கிறோம், இந்த நிலையில் நான் எப்படி பைபிள் வாசிக்கிறது, இந்த நிலையில் நான் எப்படி ஜெபம் பண்ணுறது, வெக்ஸ் ஆகிட்டேன், இரிட்டேட், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன், கோபமாக இருக்குது, எப்படி இது நடக்கலாம், எப்படி தேவன் இதை அனுமதிக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு இது வருது இல்லை? அப்போது சில நேரம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சரி இப்படி போய் நான் ஜெபிச்சா ஐயோ வேணாம், ஜெபிக்கவே வேண்டாம், போ பைபிளே வாசிக்க வேணாம், சபைக்கு போக வேண்டாம், ஐயோ தப்பு, அப்போ தான் ரொம்பவே போகணும். வெக்ஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டாங்க, அதனால தான் சபைக்கு வரலங்க ஒரு மாதம். ஐயோ அப்போ தாங்க வரணும், அப்போ தாங்க ஜெபம் பண்ணணும். பரவாயில்லைங்க, அந்த அந்த ஒரு மனக்கசப்போடையே பரவாயில்ல, போய் ஜெபம் பண்ணுங்க, பரவாயில்ல. ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுறது எப்பொழுதும் நல்லது. எவ்வளோ மனக்கசப்போடு வெக்ஸாகி அவங்க போய் அவங்க உள்ளத்தை அப்படியே தேவனுக்கு முன்பாக அப்படியே ஊற்றுகிறார், கவலையோடு மன்றாடுகிறார்கள். சந்தோஷமாக ஜெபிக்கிறது தான் பெஸ்ட்டு, சூப்பர். நன்றியோடு ஜெபிக்கிறது தான் சூப்பர். விசுவாசம் அவங்க ஜெபத்தில் இருக்குது, அதை காமிக்கிறேன். ஆனால் ஒரு துயரம் இல்லாத ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆனால் எப்போவுமே நம்ம அப்படி ஒன்றும் கிடையாது. நம்ம மனிதர்கள், சில நேரம் அப்பா இருக்கும், சில நேரம் டவுனாக இருக்கும். ஆனால் டவுனாக இருக்கிறப்போ கூட தேவனிடத்தில் வர்றதை விட்டுற வேண்டாம், வரலாம். அவர் ஹேண்டில் பண்ணி பாருங்க. நம்ம வெக்ஸ் ஆனது, நம்ம கோவப்படுறது எல்லாத்தையும் அவர் ஹேண்டில் பண்ணிக்கிறார். சில நேரம் சங்கீதங்கள் கூட சங்கீதக்காரன் கண்ணா பின்னான்னு பேசுகிறப்பல கத்தர்கிட்ட, எப்படி நீ இதை செய்யலாம், அப்படி ஆச்சா போச்சா. நான் நினைக்கிறது, இந்த ஜபத்தெல்லாம் ஏன் கடவுள் விட்டு வச்சிருக்கிறார் பைபிளில், தூக்க வேண்டியது தானே அப்படின்னு. ஆனால் காரணத்துக்கு தான் விட்டு வச்சிருக்காரு. எப்போ உனக்கும் இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நீ என்கிட்ட இப்படி பேசினா கூட நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அட்லீஸ்ட் பேசுன்றார் தேவன். அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணு. இதை காரணமாக வச்சுக்கிட்டு எனக்கு தூரமாக இருக்க வேண்டாம், மனசை கொட்டி என்கிட்ட பரவாயில்ல, அங்கே தொடங்கும். அதுவும் ஒரு மைனர் பாடம். இன்னும் 2 மேஜர் பாடங்கள். மைனர் பாடம் 2 சொல்லிட்டேன், மேஜர் பாடம். இவங்க ஜெபத்தில் சில பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். இது ஏன் மைனர்னு சொல்கிறேன்னா, இதை விட முக்கிய பாடங்கள் இருக்குது. ஒன்று என்னன்னா, இது ஒரு விசுவாசத்தின் ஜெபம். இவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாங்க, துக்கமாக இருக்கிறாங்க, வருத்தத்தோடு ஜெபம் பண்ணுறாங்க, மனக்கசப்போடலாம் இருக்குது. ஆனாலும் விசுவாசம் இருக்குது பாருங்கள். 3 விதமாக அவங்க விசுவாசத்தை நான் பார்க்குறேங்க. தேவன் பெரியவர் என்ற விசுவாசம் இருக்குது. 2வது, தேவன் முன்னைய காலத்தில் மற்றவர்களுக்கு செய்தது போல எனக்கும் திரும்ப செய்வார் என்ற விசுவாசம் இருக்கு. 3வது, தேவனுடைய மனுஷன் வாய் வழியாக வருகிற தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் இருக்கு. இந்த 3 காமிக்கிறேன். 11ஆம் வசனத்தில் அவங்க ஜெபத்தை நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? 11ஆம் வசனம் பாருங்க, அவங்களுடைய வார்த்தைகளை கவனிங்க, க்ளோஸாக கவனிங்க. சேனைகளின் கர்த்தாவே. இப்போ மனக்கசந்து ஜெபம் பண்ணுறாங்கன்னு 10 சொல்லுது. 11 சொல்லுது அவங்க எப்படி தேவனை அழைக்கிறாங்களாம், சேனைகளின், எல்லாம் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தாவே. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா தூதர் சேனைகளினுடைய கமாண்டர்,
ஜெனரல், அதிபதி. தூதர்கள்லாம் அந்த தூதர் சேனை இருக்குதே. ஒரு தூதன் வந்து பைபிளில் சொல்லுது, ஒரு இடத்துல 1,80,000 பேர்கிட்ட இராணுவ வீரர்கள் ஒரு தூதன் கொண்டு அழிச்சானான். இப்போ ஒரு தூதனுடைய பவர் பாருங்க. இஸ்ரேல் மக்கள் தூதரெல்லாம் பார்த்துருக்காங்க சில நேரம். அவங்களுக்கு தெரியும் தூதன்னா எப்படி இருப்பான்னு. நம்மளை மாதிரி கிறிஸ்மஸ் பிள்ளையில் தூதன்னா இப்படி ரக்கையை வச்சுக்கிட்டு க்யூட்டாக இருப்பான்னு நினைக்கலாம். அவங்க இஸ்ரேல் மக்களுக்கு தெரியும் தூதன்னா பயங்கரமாக இருப்பான் ஆள் பார்க்கறதுக்கு. இந்த தூதருடைய சேனை, முழு சேனைக்கே அதிபதி இவர், சேனைகளின் கர்த்தாவே. அது என்ன சொல்லுது எனக்கு? இந்த அம்மா கர்த்தரை இப்படி சொல்கிறாங்கன்றது வந்து என்ன சொல்லுது? கர்த்தரை பெரியவராக நினைக்கிறாங்க. இவ்வளோ மனக்கசப்புலையும் பிரச்சனையிலையும் வருத்தத்துலையும் வந்து ஜெபிக்கிறாங்க. ஆனால் அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்றப்ப எப்படி கூப்பிட்றாங்க? சேனைகளின் கர்த்தாவே. இப்போ பிரச்சனையை காட்டிலும் ஒரு பெரியவர், தூதர் சேனைக்கு அதிபதி, இவர் மகிமையானவர். இவரால் நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும். கர்த்தரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. எவ்வளோ காலமா எனக்கு பிள்ளை இல்லை, ஆனால் இவர் பெரியவர். அப்படி ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, அப்படி ஒரு விசுவாசம் வெளிப்படுதாங்க. ரெண்டாவது, அவங்க வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மற்றவர்களுக்கு நீர் உதவினது போல எனக்கும் உதவுவீர், திரும்பவும் செய்வீர் என்று நான் நம்புகிறேன்ற மாதிரி ஜெபிக்கிறாங்க பாருங்க. அந்த 11ஆம் வசனம் திரும்ப பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். கண்ணோக்கி பார்த்தெல்லாம் சொல்லுங்க. கண்ணோக்கி பார்த்து, சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளை மறவாமல் நினைந்தருளி. எல்லாம் சொல்லுங்க, மறவாமல் நினைந்தருளி. இதை வாசிக்கிறப்போ எனக்கு வந்து என்னமோ இந்த அம்மா வந்து ஏற்கனவே பழைய ஏற்பாடை வாசித்த மாதிரி தெரியுதுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அன்னாள் வாழ்கிறப்போ முழு பைபிள் இல்லை ஆப்வியஸாக. அன்னாள் வாழ்கிறப்போ இவ்வளோ பெரிய பைபிளாக இருந்தது கிடையாது. ஃபஸ்ட்டு 5 புஸ்தகம் இருந்தது. எத்தனை புஸ்தகம் இருந்தது? 5 புஸ்தகம் இருந்தது. மோசே எழுதின 5 புஸ்தகங்கள் ஏற்கனவே இருந்தது. அதை வந்து ஆலயத்துக்கு அவங்க அந்த கூடாரத்துக்கு வரப்போ வாசிப்பாங்க ஆசாரியர்கள். அதை வாசிக்கணும், அது அவங்க கடமைகளில் ஒன்று. அப்போது அவங்களுக்கு வந்து கையில் பைபிள் இல்லாட்டிலும் ஃபோனே இல்லை அந்த காலத்தில். ஆனால் கூட ஏதோ பைபிள் ஓரளவுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த அன்னாளுக்கு வந்து ஏற்கனவே தேவன் செய்த சில காரியங்கள்லாம் தெரிஞ்சிருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கிறப்போ இந்த மாதிரி பதங்கள்லாம் முன்னாலேயே வருது, மற்ற இடங்களில் வருது. உதாரணத்துக்கு, அதாவது இந்த கண்ணோக்கி பார்க்கறது, மறக்காமல் இருக்கிறது. தேவன் வந்து ஜனங்களுடைய கஷ்டத்தை கண்ணோக்கி பார்க்கறது, மறவாமல் நினைக்கிறது, இதெல்லாம் பைபிளில் முன்னாலே பார்க்குறோம் இல்லையா? உதாரணத்துக்கு யாக்கோபுடைய 2 மனைவிகளிடத்துலையும் இதை பார்க்குறோம். ஆதியாகமம் 29:32 லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார், கண்ணோக்கி பார்த்தார் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. நான் நினைக்கிறேன் அந்த கதையை நிச்சயமாக இந்த அம்மா அன்னாள் வந்து பார்த்துருப்பாங்க. ஏன்னா அங்கேயும் 2 மனைவி, அங்கேயும் வந்து பிள்ளை இல்லாத பிரச்சனை. கர்த்தர் எப்படி அவங்க சூழ்நிலையை கண்ணோக்கி பார்த்தாங்க. ஆதியாகமம் 30:22 இது வந்து ராகேல் குறித்த ஒரு வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். நினைத்தருளினார். நினைத்தருளினார்னா பைபிளில் எப்போவுமே நம்ம வந்து உங்களை பற்றி நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தட்ட. இப்போ தான் உங்களை பற்றி நினச்சிட்டு இருந்தேங்க. அப்போ நம்ம ஏதோ மனசில் ஏதோ நினச்சிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம். ஆனால் பைபிளில் நீங்கள் பாருங்கள், நினைத்தருளினான்னு சொல்கிறப்போல்லாம் எப்படி திரும்ப வரும்? அவர் நினைத்தருளினார், இதை செய்தார், பிள்ளையை கொடுத்தார். நினைத்தருளினார், எகிப்திலிருந்து அவள் அடிமைகளாக இருந்த அவங்கள விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். நினைத்தருளினார்னு சொன்னாலே ஏதோ பெருசாக செய்கிறாருன்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் சொல்லுது. அப்போ அவங்க வந்து ஜெபிக்கிறாங்க, மறவாமல் நினைத்தருளுன்னு சொல்கிறப்போ இதெல்லாம் அவங்க மனசில் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எப்படி ராகேலை நினைத்தருளினார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தப்போ தேவன் அவர்களை நினைத்தருளினார். யாத்திரா 3:7 பாருங்க. எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருக்காங்கல்ல, மோசேட்ட வந்து பேசுகிறாரு. அப்போ சொல்கிறார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். நான் பார்த்துட்டேன், நான் அறிந்துட்டேன், நான் அவங்களை கவனிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்தது ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. இதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ அண்ணாளுடைய ஜெபத்தை பார்க்குறப்போ அவங்க வந்து ஏற்கனவே பைபிளை அறிஞ்சிருக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னால் தேவன் எப்படி சில மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு, காப்பாற்றிருக்காரு, பிள்ளையை கொடுத்துருக்காரு, விடுதலை ஆக்கியிருக்காரு, இதெல்லாம் அவங்க மனசில் இருக்குது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஜெபம் பண்ணுறாங்க.
11ஆம் வசனத்தில் திரும்ப இப்போ அண்ணாளுடைய ஜெபத்தை பாருங்கள். 11ஆம் வசனம் அதை மனசில் வச்சுக்கிட்டு வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, ஏற்கனவே மற்றவர்களுக்கு செய்திருக்கிறீர், அவங்க கஷ்டத்தை கண்ணோக்கி பார்த்தீர், நினைத்தருளினீர், மறக்காம நீர் அவங்கள நினச்சி அவங்களுக்கு செஞ்சது போல எனக்கும் செய்யும் ஆண்டவரே, எனக்கும் திரும்பவும் செய்யும். எல்லாம் சொல்லுங்க, திரும்பவும் செய்யும், திரும்பவும் செய்வார்ன்ற விசுவாசம் அவங்கள்ட்ட இருக்குது. 3வது, தேவனுடைய மனுஷன் வாயால் வருகிற தேவனுடைய வார்த்தையின் மீது ஒரு விசுவாசம் இருக்குது. தேவனுடைய மனுஷன் வாயால் வருகிற தேவனுடைய வார்த்தையில் ஒரு விசுவாசம் இருக்குது. 17ஆம் வசனம் பாருங்கள். அதாவது அவங்க ஜெபம் 11 இருக்குது. 12லேருந்து வாசித்தீங்கன்னா தான் அங்கே என்ன வருது, இந்த ஏலி என்ற அந்த ஆசாரியன் அவங்க குடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. அவங்க 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை போகுது. 12லேருந்து 16 இந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா நான் குடிச்சிட்டு ஒன்றும் வரல, வேதனையில் துக்கப்பட்டு பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திட்ட பிறகு அவர் புரிஞ்சுக்கிறாரு. 17ஆம் வசனத்தில் அந்த ஆசாரியன் சொல்கிறார். 17 பாருங்க. அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். கேட்டுட்டு என்ன சொல்கிறார் இந்த ஆசாரியன்? சமாதானத்துடனே போ. அல்ல சொல்லுங்க, சமாதானத்துடனே போ அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கும். சமாதானம்னா ஷலோமோட போ, உனக்கு எல்லாம் நல்லா இருக்க போகுது. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ கேட்டதன்படியே உனக்கு செய்வாராக. அது செய்வாராகன்றத கிட்டத்தட்ட எப்படி வாசிக்கணும்னா செய்வார். ஏன்னா அது ஆங்கிலத்திலாம் அப்படி தான் வருது, சில மொழிபெயர்ப்புலாம். காட் கிராண்ட், பெரிய ஒரு ஜெபம் மாதிரி கூட கிடையாது, செய்வார்ன்ற மாதிரி ஒரு கான்ஃபிடண்ட்டாக சொல்லி அனுப்புகிறாரு, தைரியப்படுத்தி சொல்லி அனுப்புகிறார். சமாதானத்தோட போ, நீ கேட்டபடி நடக்குமா, போ, தேவன் உனக்கு செய்வார். அவர் சொன்ன ஒன்று பாருங்கள், அந்த அம்மா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது. 18 அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடுவதாக என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுமாய் இருக்கவில்லை. அவர் அப்படி சொன்ன உடனே உடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும் அப்படின்ட்டு எந்திரிச்சு போகிறாங்க, சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் துக்கமாக இல்லையா? என்ன ஒரு பெரிய இது பாருங்க. அப்போ என்ன காண்பிக்குது? அவங்க ரொம்ப மனக்கசந்து ஜெபம் பண்ணுறாங்க, அழுகுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆள் சமாதானத்தோட போ, தேவன் விண்ணப்பத்தின்படி கேட்பார் அப்படின்னு ஒன்று முகத்தை தொடச்சிட்டு போகிறாங்க, சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. என்னத்தை காண்பிக்குது? அவங்க உண்மையிலே நம்பிட்டாங்க, இதில் ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு, தேவன் பதில் அளிப்பார். ஆசாரியன் வர சொல்லிட்டாரு, சமாதானமாக போ, தேவன் நீ கேட்ட மாதிரியே செய்வாராக, செய்வார் அப்படின்னு அவர் சொன்னதை அப்படியே நம்பிட்டாங்க. அதை தான் சொல்ல வரேன், அப்படியே நம்பிட்டாங்க. அதை தேவனே கொடுக்குற ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. போய் அதுக்கப்புறம் அவங்க துக்கமாக இல்லை சந்தோஷமாக இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்பிட்டாங்கன்னு அர்த்தம். தேவனை நம்பினாங்கன்றது மட்டும் இல்லை, தேவனுடைய மனுஷன் வாயால் வந்த தேவனுடைய வார்த்தையை நம்பினார்கள். தேவனை நம்புறதுன்னா தேவனுடைய வார்த்தையை நம்புறது. சில நேரம் அந்த தேவனுடைய வார்த்தை ஒரு தேவ மனுஷன் மூலமாக வருது, சில நேரம் இல்லை, அநேக நேரம். அதை அவங்க செஞ்சாங்க பாருங்க, கரெக்டாக. அவங்க விசுவாசத்தை அங்கே நம்ம பார்க்கலாம். வேதம் சொல்லுது 2 நாளாகமம் 20:20 தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். பார்த்துருக்கீங்களா அந்த வசனத்தை? தேவனை நம்புங்க, அப்போ நிலைப்படுவீங்க. அவருடைய தீர்க்கதரிசிகள், அதாவது யார் மூலமாய் அவர் வார்த்தையை அனுப்புகிறாரோ அவர்களை நம்புங்க. அதாவது அவங்க சொல்கிற அந்த வார்த்தையை நம்புங்க, அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஆக்சுவலாக 2 நாளாகமம் 20:20 தான் அந்த வசனம் வருது. அதனுடைய அந்த சம்பவத்தை கதையை இப்போ கான்டெக்ஸ்ட் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கதை. யோசபாத் என்ற அந்த ராஜா தேவனுடைய மக்களை ஆண்டப்போ 3 தேசங்கள் ஒன்று கூடி அவங்கள சண்டை போட வராங்க. பெரிய ஒரு சத்துரு, பெரிய எதிரிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி வராங்க இவங்களை எதிர்த்து. இவர் பயந்து போய் ஒரு உபவாசத்தை அரேஞ்ச் பண்ணுறாரு. ஃபுல் நாடும் உபவாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, கர்த்தரை தேடுறாங்க.
எல்லாம் ஒன்றா கூடி ஜெபிச்சுட்டு கர்த்தரை தேடுற அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி மேலே விழுந்து அவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான். இது 2 நாளாகமும் 20:14 வருது. சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசியின் மீது கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால அவன் சில வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறான். எல்லாம் கூட்டம் கூடி, ராஜா இருக்கிறாரு, பெரிய முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்க, சில தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அதில் ஒரு தீர்க்கதரிசியின் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால அவன் பேசுகிறான். என்னன்னு பேசுகிறான்? சகல யூதா கோத்திரத்தாரே, குடிகளே, ராஜாவே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்தினால கண்டு பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், பயப்படாத, கலங்காத. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். நாளைக்கு போங்க, அவங்கள போய் சந்திங்க, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்கன்னு நான் சொல்கிறான் பாருங்க. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நான் சொல்லி முடிக்கிறான் தீர்க்கதரிசி. அவன் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி. சொல்லி முடித்தோடனே அந்த ராஜா 18ஆம் வசனத்தில் அவன் வார்த்தைகளை கேட்டு தரை மட்டும் முகங்குனிந்தான். நாட்டினுடைய ராஜா இந்த சாதாரண தீர்க்கதரிசி சொன்னோடனே அதை கேட்டு அப்படியே தரை மட்டும் முகங்குனிந்தான். அதாவது அந்த வார்த்தையை கடவுளுடைய வார்த்தையாவை அப்படியே ஏற்றுக்கிட்டான். ராஜா அதை பண்ணுறதை பார்த்து சகல மற்ற ஆட்களும் அப்படியே குனிகிறாங்க, அந்த வார்த்தையை ஏற்றுக்கிறாங்க. தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே அடுத்த நாள் கிளம்பி போகிறாங்க. என்ன நடந்ததுன்னா, போகிறப்போ 20ஆம் வசனம், போகிறப்போ அந்த ராஜா எல்லாரையும் பார்த்து சொன்ன வார்த்தைகள் தான், யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அங்கே சொன்ன வார்த்தை தான். சொல்லிட்டு போகிறாங்க. அந்த எதிரிகளை சந்திக்கிற போகிறாங்க. சந்திக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுது, அந்த சைடு எதிரிகளுக்குள்ள ஒரு சண்டையை மூட்டி விட்டார் தேவன். அவன் ஒருத்தனை அடிச்சுட்டு கொண்டுட்டான். அவனே கொண்டு 3 நாளாக கொள்ளையாடினாங்க இஸ்ரவேல் மக்கள். சண்டை போடலான்னு போனால் சண்டை போடுறதே அவசியம் இல்லாமக்கிட்டார் தேவன். இந்த 3 தேசம் ஒன்றா கூடி வந்தது பார்த்துங்களேன். அவங்கக்குள்ள சண்டையை மூட்டி அவன் ஒருத்தனை அடித்து கொண்டுட்டான். கடைசியில் இவங்க பொருளை தான் கொள்ளையாடிட்டு வந்தாங்க. 3 நாள் கொள்ளையாடுறதுக்கே போயிடுச்சான். அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்குறாரு. ஆனால் அங்கே அந்த வெற்றி எப்படி வருது? தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக வருது, ஒரு மனுஷன் மூலமாக வருது, ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அந்த ஆள். அந்த வார்த்தையை ராஜா அப்படியே ஏற்றுக்கிறாரு, நம்புறாரு. அப்புறம் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இது முக்கியமான ஒரு பிரின்சிபல் பாருங்க. தேவனை நம்புறேன்னு சொன்னால் பத்தாது, தேவனுடைய வார்த்தையை நம்பணும். பைபிளை நம்புறேன்னு சொன்னால் கூட பத்தாது. அந்த வசனம் ஒரு தேவ மனுஷன் வாயால் போதிக்கப்படும் போது, விளக்கப்படும் போது, அறிவிக்கப்படும் போது, அது தேவனுடைய இந்த எழுதப்பட்ட வார்த்தையோடு ஒத்து போகிறப்போ அதை நாம் நம்ப வேண்டும். அந்த மனுஷன் பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கலாம். ஏலி என்ற ஆசாரியன் தான் சொல்கிறாரு, சமாதானத்தோடு போங்க, தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பாராக அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நீங்கள் நினைக்கிறீங்களா ஏலி என்ற ஆசாரியன் பர்ஃபெக்டான ஆள்னு? கிடையவே கிடையாது. 2 அதிகாரம் வாசித்தீங்கன்னா தெரியும். அங்கே 1 சாமுவேல் அவர் சரியில்லை, அதை விட அவருடைய மகன்கள் ரொம்ப வர்ஸ்ட்டு, இல்லாத அக்கிரமம் பண்ணாங்க. இவர் கண்டிக்காமல் விட்டுட்டாரு. கடவுளுக்கு இவர் மேலே ரொம்ப கோபம். ஆக்சுவலாக பிறகு அதை வெளிப்படுது. தேவனுக்கு பிடிக்கல இவர் செஞ்ச காரியம். பர்ஃபெக்டே கிடையாது. ஆனால் அந்த ஆளை தேவன் அந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு. அந்த ஸ்தானத்தில் அவர் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அது வேலை செய்யுது. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இது அவர் பர்ஃபெக்ட்ன்றதுனால இல்லை, அது வார்த்தை வாயில் வர்றது தேவனுடைய வார்த்தை. அதனால தான் மனுஷனை பார்த்து ரொம்ப பெருசாகவும் நினச்சிடக்கூடாது, ரொம்ப சிறுசாகவும் நினச்சிடக்கூடாது. வாயில் வர வார்த்தை தேவனுடைய வார்த்தையான்னு பார்க்கணும். அது தேவனுடைய வார்த்தைன்னா அதை நம்ப வேண்டும். நம்பலைன்னா ஜனங்களுக்கு தான் லாஸ். அது ஜனங்களுக்கு தான் லாஸ். சில நேரம் ஜனங்க ஒரு வாலிபன் பேசுகிறான், ரொம்ப அனுபவம் இல்லாதவன் பேசுகிறான் அப்படின்ட்டு இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு விட்டுருவாங்க. அவங்களுக்குலாம் லாஸ். அது
அதனால்தான் நான் நினைக்கிறேன், ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறப்போ ஆளையும் முகத்தையும் ரொம்ப பெருசாக பார்க்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி வந்து எல்லாமே அந்த லுக்ஸில் தான் போயிடுச்சு. வெளித்தோற்றம், பார்வை, ஸ்க்ரீனு, எல்இடியை பெருசாக போட்டு பிரம்மாண்டமாக போட்டு நம்ம கூட தான் போடுறோம். முகத்தை பார்க்கணும், எல்லோரும் முகத்தை பிரசங்கம் பண்ணுறப்போ முகத்தை பார்க்குறத விட வார்த்தைகளை கேட்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆடியோக்கு தான் கொடுப்போம். எங்களுடைய ஃபிலாசபி ஃபஸ்ட்டு ஆடியோ. ஏன்னா விசுவாசம் கேள்வினால் வருகிறது. தெளிவாக கேட்கணும். அந்த ஆளுடைய முகம் வந்து கேட்குறதுக்கு உதவியாக இருந்தால் பாருங்கள், உதவியாக இல்லையா பார்க்காதீங்க. முகம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. அனுபவம்லாம் கூட ரெண்டாவது தான். சொல்கிறது வந்து வசனத்தோடு ஒத்து போதா யோசிக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், நிதானிக்கணும். வசனத்தோடு ஒத்து போதா, தேவன் தான் சொல்கிறாரா, அப்படியே ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிட்டா, அதை நம்பினா நமக்கு பெரிய பலன் உண்டு, அதில் சித்தி பெறுவோம். அந்த அம்மா பாருங்கள் அப்படியே விசுவாசிக்கிறாங்க. சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா, நான் பிரசங்கம் பண்ணுற தொடங்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதை நான் பிடிச்சிக்கிட்டேங்க, அப்படியே நம்பினேன், போய் செஞ்சேங்க, இப்படி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அப்படியே ஒர்க் அவுட். நான் வந்து அவங்கள்ட்ட பெருசாக காமிச்சிக்க மாட்டேன், ஆனால் உள்ளே யோசிப்பேன், எப்படிப்பா இது ஆச்சு, என்ன நான் இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலையே, இப்படிலாம் யோசிச்சிருக்கேன் நான் நிறையா. எப்படி இந்த மாதிரி ஆகுது? அவங்க சொல்கிறாங்க, இந்த வார்த்தை சொன்னீங்க பாருங்க, சூப்பர். நான் வந்து ஏதோ தச்சையில் அப்படியே சொல்லிட்டு போயிட்டேன், பெருசாக அதை நான் பிளான் கூட பண்ணல, அதை அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆனால் என்னமோ நடக்குது. இந்த பிரசங்கத்தில் தேவன் ஒரு மனுஷனை அழைச்சி பயன்படுத்தும் போது அற்புத விதமாக சூப்பர் நேச்சுரலாக அந்த பிரசங்கத்தின் மூலமாக ஜனங்களிடத்தில் வார்த்தையை அனுப்புகிறார். அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா, நம்பினாங்கன்னா பெரிய விதத்தில் அவங்க வாழ்க்கையில் அது வேலை செய்யுது. இந்த அம்மா அப்படி நம்புகிறாங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதிரி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். இப்போ கொஞ்ச நேரம் விசுவாசத்தோட. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், சேனைகளின் கர்த்தாவே, நீர் சேனைகளின் கர்த்தாவே, இந்த பரலோக தூதர்களுடைய அதிபதி நீர். உம்மால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. எங்கள் பிரச்சனைகள்லாம் உமக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. உங்கள் பிரச்சனைகளை சின்னதாக நினைங்க, அவரை பெரியவராக நினைங்க, அவரை வல்லவராக நினைங்க, மகிமையானவராக நினைங்க, அவரை போற்றி புகழுங்கள். ஓ எல்ஷடாய் தேவனே, வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வவல்ல தேவனே, உமக்கு முன்பாக, சேனைகளின் கர்த்தாவாகிய உமக்கு முன்பாக இந்த எங்களுடைய இந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்களுடைய வியாதி ஒன்றுமே கிடையாது, எங்களுடைய ஏழ்மைத்தனம் ஒன்றுமே கிடையாது, எங்களுடைய இல்லாமல் ஒன்றுமே கிடையாது, எங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் ஒன்றுமே கிடையாது. நீர் பெரியவர், நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் ஞானம் உள்ளவர். வியாதிப்பட்டு கிடக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் குணமாக்குகிற தேவன், உம்மண்டே வந்து எல்லாரையும் குணமாக்கி நீர் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் அவர்களுக்கு. ஏற்கனவே எத்தனையோ பேருக்கு செய்தீர், எங்களுக்கும் திரும்ப செய்யும் ஆண்டவரே. திரும்பவும் செய்கிற தேவன் நீர், திரும்ப திரும்ப செய்கிற தேவன் நீர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நீர். ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்தீர், ஈசாக்குக்கு பிள்ளையை கொடுத்தீர், யாக்கோபுடைய 2 மனைவிகளுக்கு பிள்ளையை கொடுத்தீர், அன்னாளுக்கு பிள்ளையை கொடுத்தீர். இன்னைக்கு பிள்ளைகள் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவன் நாமத்தில் பிள்ளை உண்டாகட்டும். இயேசுவன் நாமத்தில் அந்த பிறக்கிற பிள்ளை முடிய நோக்கத்தை பெரிய விதத்தில் நிறைவேற்றட்டும். இயேசுவன் நாமத்தில், இயேசுவன் நாமத்தில் உண்டாகட்டும். ஸ்தோத்திரமா. நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஓ, அவர்களுக்காக நீர் பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறீர். அவர்கள் பட்ட பாடு, கஷ்டம், வேதனை, அவமானம் சும்மா போகாது, வீணாய் போகாது. இயேசுவின் நாமத்தில் இந்த சேனைகளின் கர்த்தாவாகிய நீர் அவளுக்கு பிள்ளையை கொடுப்பீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு செய்திருக்கு, திரும்ப செய்யும் ஆண்டவரே, திரும்பவும் செய்யும். உடைய வசனத்தை நம்புகிறோம், எழுதப்பட்ட உடைய வசனத்தை நம்புகிறோம். உம்முடைய அழைக்கப்பட்ட பிரசங்கியார் மூலமாய் வருகிற வசனத்தை நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிலைப்படுவோம், நாங்கள் சித்தி பெறுவோம் என்று நம்புகிறோம். ஸ்தோத்திரம். சரி, 2வது பாடம். ஒரு பெரிய பாடம் பார்த்தாச்சு, 2வது பெரிய பாடம். இது வந்து விசுவாசம் உள்ள ஜெபம் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம். முழுக்க முழுக்க இந்த அம்மா தன்னையே வந்து கடவுளிடத்தில் இந்த இடத்துல அர்ப்பணிக்கிறாங்க, சரண்டர் பண்றாங்க, சரணடைகிறாங்க. நீரே எனக்கு எல்லாமா இருன்ற அளவுக்கு வந்துடுறாங்க. சரண்டர்னு சொல்லுவாங்கல்ல, சரணடைகிறதுன்னு என்ன, அப்படியே வந்து கை விரித்து கடவுளுக்கு முன்பாக வந்து முழுசாக நான் சரண் அடைஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு ஜெபம் இது. பார்க்குறதுக்கு என்னமோ பேரம் பேசுகிற மாதிரி தெரியுது அந்த ஜெபம். பாருங்கள், 11ஆம் வசனம் பாருங்கள். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க,
தேனின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், எல்லாம் சொல்லும் கொடுத்தால். இதை செஞ்சீர்னா உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இப்போ இது ஒரு பொருத்தனையின் ஜெபம். ஸோ பைபிளில் நிறைய பேர் பொருத்தனை பண்ணுறாங்க. யாக்கோபு, ஆண்டவரே என்னோடு இருந்தீர்னா, பத்திரமா திரும்ப கொண்டு வந்தீர்னா நான் இருக்கிறதுல தசமாவும் கொடுப்பேன். பைபிள் நிறைய பேர் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. எல்லா பொருத்தனை ஜெபமும் நல்ல ஜெபம்னு சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் எனக்கு யுத்தத்தில் வெற்றியை தந்தீர்னா நான் பார்க்குற ஆளை பலியா உமக்கு பலியிட்டுறேன் அப்படின்றாரு. ஜெப்தான்ற ஆள் கிறுக்கத்தனமான பொருத்தனை. பைபிளில் தேவன் ஒரு இடத்துல கூட நீ பொருத்தனை செஞ்சு ஆகணும்னு சொல்லவே இல்லை. பொருத்தனை செய்யணும்னு தேவன் சொல்லலை, கட்டளை இடலை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் பொருத்தனை செஞ்சால் காப்பாற்றிக்கோன்றாரு. உன் வாக்கை காப்பாற்றிக்கோ, சொன்ன வார்த்தையை நிறைவேற்று, அதை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. ஆனால் அதுக்குன்னு கிறுக்குத்தனமான பொருத்தனையை கொடுத்து அப்புறம் இன்னும் கிறுக்குத்தனமாக அதை நான் நிறைவேற்றேன்னு சொல்கிறதெல்லாம் இது தேவனுக்கு பிரியமான காரியமே கிடையாது பாருங்கள். அப்போ இந்த பொருத்தனை ஜெபங்கள் நிறைய பைபிள் இருக்குது. எல்லாமே நல்ல ஒரு பொருத்தனைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு நல்ல பொருத்தனை ஜெபம். இது வெறும் ஒரு இந்த பொருத்தனை ஜெபம் வரும்போது என்னமோ சில நேரம் நமக்கு இது எப்படி படுதுன்னா, இது என்ன பேரம் பேசுகிற மாதிரி தெரியுது. ஆண்டவரே நீர் இதை கொடுத்தால் நான் இதை கொடுப்பேன், டீல் பேசுகிற மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு எப்படி தோணுதுன்னா, ஒருவேளை இந்த அம்மா பாவம் கேட்டு கேட்டு அழுத்து போய் சரி ஒரு டீல் பேசலாம் ஆண்டவர்கிட்ட, நீர் எனக்கு மகனை கொடுத்தால் முழு நேரம் ஊழியத்துக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னால் கொடுப்பார். அப்படி டீல் பேசி வாங்க பார்க்குறாங்கன்ற மாதிரி பார்க்குறதுக்கு தெரியுது மேலோட்டமான. அப்படி கிடையாது. இது ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். அதை புரிஞ்சுக்கணுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது புரிஞ்சுக்கணும் பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் நீ மகனை கொடுத்தா உமக்கு வாழ்நாள் எல்லாம் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆலயத்தில் கூடாரத்தில் அந்த வேலைக்காக ஒப்பு கொடுத்துட்றேன். வாழ்நாள் எல்லாம் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த நசரேய விரதம் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க, பொருத்தனை. அந்த பொருத்தனை செய்கிறாங்க. சிம்சோனுக்கு செஞ்ச பொருத்தனை. சிம்சோனுடைய தலைமுடிய வெட்டவே இல்லை இல்லையா சாம்சன். அதுக்கு பேர் நேசரைட் வவ், நசரேய பொருத்தனை அப்படின்னு சொல்லலாம், விரதம். அந்த நேசரைட்டுக்கும் நேசரத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாசரத்துன்னு ஒரு ஊர் இருக்குது, அதுலேருந்து வரவர்களில் நசரேயர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வேற. இது நசரேய விரதம்னா, நசார்ன்றது எபிரேய மொழியில் தேவனுக்கென்று பிரித்தெடுப்பதுன்னு அர்த்தம். முழுக்க முழுக்க டோட்டலாக தேவனுக்கென்று பிரித்தெடுப்பது, அதனுடைய அர்த்தம் தான் அந்த நசார். இப்போ நசரேய பொருத்தனைன்னா, அந்த நசரேய விரதம்னா 3 கண்டிஷன். அதில் தலைமுடியை வெட்ட மாட்டாங்க, மதுபானம் குடிக்க மாட்டாங்க, ஒரு டெட் பாடியை தொட மாட்டாங்க. எண்ணாகமும் 6ஆம் அதிகாரத்தில் முதல்ல இருந்து அப்படியே வாசித்தீங்கன்னா பார்ப்பீங்க இதை. அந்த மாதிரி சிலர் என்ன பண்ணுறாங்க, பொருத்தனை பண்ணிக்கிறாங்க. இதில் என்னன்னா, பொதுவாக ஆலயத்தில் சேவை செஞ்சவங்க யார்? லேவி கோத்திரத்தார். யார்? லேவி கோத்திரத்தார். 12 கோத்திரத்தார் இருக்கிறாங்க இஸ்ரவேலில். அதில் ஒரு கோத்திரத்தாரை மட்டும் தேவன் தேர்ந்தெடுத்து நீங்கள் மட்டும் என்ன ஆலயத்தில் சேவை பண்ணுங்கன்ட்டாரு. மற்ற 11 கோத்திரத்தாரை என்ன வேணால் பண்ணிக்கலாம், என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணிக்கலாம், மற்ற என்ன வேலையும் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நிலம் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் ஓகே. இந்த ஒரு கோத்திரத்தார், லேவி கோத்திரத்தார் மட்டும் ஆலயத்திலிருந்து சேவை பண்ணணும். அவங்களுக்கு சொந்த நிலம் கிடையாது. தேவன் சொல்லிட்டாரு, நான் தான் உன்னுடைய சுதந்திரம் போ அப்படின்ட்டாரு. நான் தான் உன் சொத்து, நீ எனக்காக இங்கே ஆலயத்தில் சேவ் பண்ணு, உன்னுடைய தேவைகள்லாம் நான் சந்திக்கிறேன், ஆலயத்துக்கு வர பணத்திலேருந்து உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கண்டிஷன்லாம் போட்டு வைக்கிறார். லேவி கோத்திரத்தார் தான் அதை செய்யணும். இந்த நசரேய விரதம் பண்ணுறவங்க வாலண்டியராக லேவியர்கள் மாதிரி ஆயிடுறாங்க. அது லேவியர்கள் செய்கிற வேலையை இவங்க என்ன சொல்கிறாங்க, நானும் செய்கிறேன் வாங்க. ஆனால் அவங்க செய்யவே தேவையில்ல, ஆனால் வாலண்டியராக செய்கிறாங்க. சிலர் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தங்களை வாலண்டியர் பண்ணிக்குவாங்க. இந்த அம்மா சொல்லுது, அண்ணால் சொல்லுது, வாழ்நாளெல்லாம் என் மகனை கொடுத்துட்றேன், நீர் எனக்கு மகனை கொடுத்தா வாழ்நாளெல்லாம் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக அதே மாதிரி செய்து மகனை தேவன் கொடுக்குறாரு. அந்த வீனிங் பீரியட்னு வாங்க, அந்த தாய்ப்பால் கொடுத்து முடிக்கிற அந்த பீரியட் 3 வருஷம் கழித்து அந்த அம்மா ஆலயத்துக்கு கொண்டு போய் கூடாரத்துக்கு கொண்டு போய் அவனை விட்டுறாங்க. சாமுவேலை வாழ்நாளெல்லாம் அவர் அங்கே தான் இருக்கிறாரு. அந்த ஊழியத்தை தான்
பார்க்குறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு பொருத்தனைன்றது கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த அம்மாவுக்கு மகன் இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்காங்க, மன கசப்போடு இருக்கிறாங்க, வேதனைப்பட்டுக்கிட்டு இவ்வளோ ஏக்கம். அவங்களுக்கு என்ன ஒரு ஏக்கம்? பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும். இப்போ என்ன சொல்கிறாங்க? எனக்கு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா வாழ்நாளில் மூக்கை கொடுத்துட்றேன். இது எவ்வளோ பெரிய ஒரு பொருத்தனை உணர்றீங்களா நீங்கள்? இந்த பிள்ளை ஆலயத்தில் போய் வாழ்நாள்லாம் சர்வ் பண்ணிச்சுன்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னா, வளர்ந்து அப்பாவுடைய பிஸ்னஸை பார்க்க முடியாது. ஏற்கனவே இந்த ஆளுக்கு ஒரு பிஸ்னஸ் இருந்திருக்கும், ஒரு விதமான வேலை இருக்கும், தொழில் இருக்கும், அதில் ஒரு சம்பாத்தியம் இருக்கும். பொதுவாக அந்த நாட்கள்லாம் மூத்த மகன் அதை தொடர்ந்து அதை செய்வாங்க. குடும்ப பிஸ்னஸை, குடும்ப தொழிலில் பார்த்துப்பாங்க. அதுலேருந்து தான் சம்பாத்தியம் வரும். அதை வச்சு குடும்பத்தை காப்பாற்றணும். அதெல்லாம் முடியாது. இவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த காலத்தில் அந்த மூத்த மகன் தான் எல்லாம். வயசான காலத்தில் உங்களை பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்க போகிறாங்க? ஃபேமிலி பிஸ்னஸ் செஞ்சு தான் பார்த்துக்கணும். இப்போ இவ்வளோ நாளாக இதை விரும்பின இந்த அம்மா இப்போ என்ன சொல்லுது? ஆண்டவரே, அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ எனக்கு மகனை தாரோம், ஆனால் வாழ்நாள்லாம் நீரே வச்சுக்கோம் அப்படின்னா என்ன திரும்ப சொல்ல வராங்க? இவ்வளோ நாளாக என் மகன் இருந்தால் தான் எனக்கு அந்தஸ்துன்னு நான் யோசித்தேன். இவ்வளோ நாளாக என் மகன் இருந்தால் தான் எனக்கு எதிர்காலம்னு யோசித்தேன். இவ்வளோ நாளாக என் மகன் இருந்தால் தான் எனக்கு பாதுகாப்பு வருங்காலத்தில்னு யோசித்தேன். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு மகன் வேணும், ஆனால் அவன் என்னுடைய எதிர்காலமாக இருக்க வேண்டாம், என்னுடைய பாதுகாப்பாக இருக்க வேண்டாம், என்னுடைய அந்தஸ்தாக இருக்க வேண்டாம். அவனை நீரே எடுத்துக்கோ, என்னை நீர் பார்த்துக்கோ. நீர் தான் என்னுடைய எதிர்காலம், நீர் தான் என்னுடைய அந்தஸ்து, நீர் தான் என்னுடைய பாதுகாப்பு. அதை தான் சொல்கிறாங்க அவங்க. பெரிய பொருத்தனைங்க இது. பொருத்தனை மட்டும் கிடையாது, இது அப்படியே சரணடைஞ்சிடுறாங்க. இவ்வளோ காலமாக அவங்களுக்கு அந்த மனைவி இன்சல்ட் பண்ணி இவங்கள ஒரு மட்டன் தட்டி, இவங்களுக்கு என்னென்னா எனக்கு பிள்ளை வேணும், எனக்கு பிள்ளை வேணும், அப்போ தான் நான் ஒரு அந்தஸ்து பெற்று வாழ முடியும், நான் பாதுகாப்பாக இருக்க முடியும், நான் என்னுடைய எதிர்காலம், இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே அந்த பிள்ளையின் மேலே தான் அடங்கி இருக்குது அவங்களுக்கு. பிள்ளைதான் நினச்சிட்டு இருந்தாங்க. நடுவில் குறுக்க புருஷன் என்ன சொல்கிறாரு? ஏன் பிள்ளைதான் இருக்கேன், நான் இருக்கிறேன், உனக்கு எல்லாமா இருக்கிறேன், நான் இருக்கேன்லன்றாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க? இனிமே பிள்ளையும் எல்லாம் கிடையாது, புருஷனும் எல்லாம் கிடையாது, நீர் தான் எல்லாம், நீர் தான் எல்லாம். எனக்கு பிள்ளை வேணும், ஆனால் அந்த பிள்ளையை நம்பி என் எதிர்காலம் இல்லை, நீர் வச்சுக்கோ பிள்ளைய, நீர் எனக்கு எல்லாமாய் இரும். முழுக்க தேவனிடத்தில் சரணடைஞ்சிடுறாங்க. என்னைக்கு அதை செய்கிறாங்களோ அன்னைக்கு தான் பிள்ளை கிடைக்குது. பிள்ளை வேணும் அலைய அலைஞ்சு போகிற வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு எனக்காக பிள்ளை வேண்டாண்டவரே, உமக்காக பிள்ளை நீர் வச்சுக்கோ அப்படின்றப்போ பிள்ளை கிடச்சிருது. நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த அம்மா ஏதாவது இழந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் அந்த மூத்த மகன் தான் எல்லாத்தையும் பார்க்கணும், எதையும் இழக்கலை. ஏன் தெரியுமா? இந்த பிள்ளையை கொடுத்துட்டாங்க தேவனுக்கு. அதுக்கப்புறம் 3 மகன் பிறக்கிறான் அவங்களுக்கு, 2 மகள். பாருங்க, தேவன்கிட்ட போயிட்டு நீர் தான் எனக்கு எல்லாம், என் புருஷனுக்காக நன்றி, ஆனால் என் புருஷன் தான் என்னுடைய நம்பர் 1 நம்பிக்கைன்னு கிடையாது. புருஷனை தேவன் தான் கொடுக்குறாரு, மனைவியும் தேவன் தான் கொடுக்குறாரு, பிள்ளைகளையும் தேவன் தான் கொடுக்குறாரு, பெற்றோரையும் தேவன் தான் கொடுக்குறார். ஆனால் அவங்க தான் நமக்கு எல்லாம் இருக்கவே கூடாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு இயேசு தான் எல்லாம் இருக்கணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன். அவன் புருஷன் சொல்கிறான், நான் இருக்கிறேன், நான் எல்லாமா இருக்கிறேன்றாங்க. வேண்டாம், நீர் தான் எனக்கு எல்லாம். புருஷனாக இருக்கணும், கடவுளாக இருக்கக்கூடாது. என்னங்க, மனைவியாக இருக்கணும், கடவுளா? பிள்ளையாக தாங்க இருக்கணும், கடவுளாக ஆக்கிடக்கூடாதுங்க. பெற்றோராக தாங்க இருக்கணும், கடவுளாக ஆகிடக்கூடாதுங்க. நம்ம ஊரில் மாதா பிதா குரு தெய்வம்டுவாங்க. தாயாக தாங்க இருக்கணும், கடவுளாக ஆகிடக்கூடாது. அவர் ஒருத்தர் தான் கடவுளாக இருக்க பாத்திரர். அவரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வச்சா மற்றது எல்லாம் கிடைச்சிரும். அது எதுவுமே நம்மளை அடிமைப்படுத்தவும் படுத்தாது. ஃப்ரீயாக வாழலாம், சமாதானத்தோடு வாழலாம். அதனால தான் ஜெபிச்சு முடித்த உடனே அந்த மனுஷன் சொல்கிறாரு, நீ இப்போ சமாதானத்தோட கத்துறோம் விண்ணப்பத்தை கேட்பாருன்னு கண்ணீரை தொடச்சிட்டு முகத்தை தொடச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. தேவன் எனக்கு எல்லாமா இருக்கிறார், பார்த்து பார்ப்போம். அப்போ நம்ம தேவன் இடத்தில் சரணடைவோமா? அதே போல் அவங்கள போல் நாமும் சொல்லுவோம் இந்த பிரின்சிபிளை. ஆண்டவரே, நீர் எனக்கு எல்லாமா இரும், நீர் எனக்கு நம்பர் 1 இரும்.
எல்லாரும் விட உண்மைதான் நான் அதிகமாக அன்பு கூறுகிறேன் என்று வாய் திறந்து சொல்லுவோம். ஒருவேளை அப்படி உண்மையாக இல்லைன்னா கூட சொல்லுங்கள், ஆண்டவரே எல்லாரும் விட உண்மைதான் நான் அதிகமாக அன்பு கூற விரும்புகிறேன். என் புருஷன் அல்ல, மனைவி அல்ல, பிள்ளைகள் அல்ல, பெற்றோர் அல்ல, உண்மைதான் முதல்ல அன்பு கூற விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவாயாக. அதான் நம்பர் 1. அதை கொஞ்சம் கூட இறக்குனா எல்லாம் தாறுமாறாக போயிடும். அதை முதல்ல வச்சா எல்லாம் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூட அவருக்காக அதை கேளுங்க. இந்த அம்மா கேட்ட மாதிரி, எனக்காக இல்லை ஆண்டவர், உமக்காக. அந்த காரியத்தை நான் நம்பி இல்லை, பிள்ளையை நம்பி இல்லை. தேவனை பார்த்து சொல்லுவோம், நீர் தான் எனக்கு எல்லான்னு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. நீர் தான் எங்களுடைய பாதுகாப்பு, நீர் தான் எங்களுடைய கண்மலை, நீர் தான் எங்களுடைய கோட்டை, நீர் தான் நான் நம்பி இருக்கும் தெய்வம், நீர் தான் எங்களுடைய அடைக்கலம், நீர் தான் எங்களுடைய எதிர்காலம், நீர் தான் எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே. எல்லாரோட நாங்கள் உண்மைதான் நம்புகிறோம், எல்லாரோட நாங்கள் உண்மைதான் அன்பு கூறுகிறோம். ஒருவேளை நாங்கள் அப்படி இல்லைன்னா எங்களை மாற்றோம் ஆண்டவரே. உமக்கு பதிலாக வேறு காரியங்களை, பணமையோ பதவியோ அந்தஸ்தையோ ஜனங்களுடைய அங்கீகரிப்பையோ மற்ற காரியங்களை முதல் இடத்துல எங்கள் வாழ்க்கையில் வைத்திருந்தால் அதை மாற்றுவீராக. உம்முடைய கிருபையினால் அது மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். உமக்கு பதிலாய் எங்கள் குடும்பத்தாரை நாங்கள் வச்சுருந்தா கூட அது மாறட்டும். நீர் தான் எங்களுக்கு நம்பர் 1 இருப்பீராக ஆண்டவரே. எல்லாரோட நாங்கள் உண்மை அன்பு கூற விரும்புகிறோம், உண்மை நம்ப விரும்புகிறோம், உம்மில் மகிழ விரும்புகிறோம், உம்மில் திருப்தி அடைய விரும்புகிறோம். நீர் எங்களுக்கு எல்லாமே இருப்பீராக. நீர் எங்களுக்கு போதுமானவர், போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவர். உம்மிடத்தில் நாங்கள் முழுக்க முழுக்க சரணடைகிறதுனால எதையும் இழப்பதில்லை, எல்லாத்தையும் அடைகிறோம். எனக்காக சுவிசேஷத்து நிமித்தம் ஒருவன் ஜீவனை இழப்பானானால் அவன் தன்னுடைய ஜீவனை காத்து கொள்கிறான் என்று சொன்னீர். ஆகவே மண்டை சரணடைகிறதுனால நாங்கள் எதையுமே இழக்கிறது இல்லை. ஜீவ பலியாய் திரும்பவும் முக்கிய நாங்கள் எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம், சரணடைகிறோம் ஆண்டவரே. முழுக்க முழுக்க நீர் எங்களை பயன்படுத்தும், எடுத்துக்கொள்ளும். எங்களுடைய கைகள், கால்கள், எங்களுடைய தாளந்துகள், திறமைகள், எங்களுடைய பணம், எங்களுடைய சம்பாத்தியம், எங்களுடைய அந்தஸ்து, செல்வாக்கு என்னவனா இருக்கட்டும், அது உமக்கு பயன்படட்டும், உம்முடைய ராஜ்யத்துக்காக பயன்படட்டும், உம்முடைய நோக்கங்களுக்காக பயன்படட்டும். முழுக்க முழுக்க நாங்கள் மண்டை சரணடைகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். முழுக்க முழுக்க மண்டை சரணடையும் போது தான் நாங்கள் வாழ்க்கையில் நிறைவடைகிறோம், திருப்தி அடைகிறோம், சமாதானத்தை பெறுகிறோம், சந்தோஷத்தை பெறுகிறோம், முன்னேற்றத்தை பெறுகிறோம். அற்புதங்கள் வேற லெவலில் நடக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொருட்களை, மற்ற ஆட்களை முதலிடத்துல வைக்காமல் உம்மை முதலிடத்துல வைக்க உதவி செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய ஜனங்களின் வழி நடத்தும், ஆசீர்வதியும். உம்முடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியை முதலாவது வைக்கும்போது மற்ற எல்லாமே கூட கொடுக்கப்படும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.